வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ரெடியாகி எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளுங்க. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. அதோட கூட பார்த்திங்கன்னா எங்கள் திருமண நாளுங்க. இன்னையோட திருமணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. எப்படி தான் போச்சுன்னே தெரியல 10 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்ப போகிறோங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, சனி பிரதோஷம். அதனால் சரின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு தாங்க கிளம்புறோம். எந்த கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற திருவடிசோலை என்ற இடத்துல கருமாரியம்மன் கோயிலுக்கு தாங்க போகிறோம். நாங்கள் ரெடியாகி ஃபேமிலியோடு கிளம்பிட்டோங்க. எங்கள் பசங்களுக்கு வந்து வெளியே கிளம்பி போகணுன்னா ரொம்ப ஆசைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் காலில் விழுந்தேங்க. பரவாயில்ல இன்றைக்காவது விழுறியான்னு எங்கள் ஹஸ்பண்டுக்கு சிரிப்பு தாங்க முடியலைங்க. அதுக்கப்புறம் பூ வாங்கி கொடுத்தாரு. பூ வச்சுக்கின்னு கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த கருமாரியம்மன் கோயில் வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து எடுக்கலை. அது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான சிலை ஒன்று வச்சுருக்காங்க. கருமாரியம்மன் சிலை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெருமாள் எல்லா திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாள்லாம் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அருமையான ஒரு கோவில். உங்களுக்கும் டைம் கிடைச்சா இந்த கோவிலுக்கு மறக்காமல் போய் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த வழி ஃபுல்லாகவே ஆவாரம்பூ இருந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்துட்டு விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நான் இறங்கி பறிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. என்னை பார்த்து எங்கள் பசங்களும் வந்து அம்மா நானும் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு பறித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலை முடிச்சுட்டு நாங்கள் காட்டுக்கு உள்ளே இருக்கிற பைரவர் கோயிலுக்கு தாங்க போயிருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்துக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. காட்டுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இதுவும் செங்கல்பட்டு மாவட்டத்திலே தான் இருக்குது. திருவடிசோலத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. டைம் கிடைச்சா நீங்களும் ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வந்து போங்க. நீங்கள் வேண்டுகிற வேண்டுதல் எல்லாமே இந்த கோவிலில் வந்து நிறைவேறும். எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவிலுங்க இந்த கோவில். பாருங்கள், முன்பக்கம் தான் இது. எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த கோவில். இந்த கோயிலுக்கு போனாவே மனசு வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி தோணுங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருவோடு மரம் இருக்குங்க. அதோட கூடவே நிறைய சிலை வச்சுருக்காங்க. பாருங்கள், சிவன் முன்பக்கம் சிவன் இருக்கார் பாருங்கள். எல்லாமே பைரவர் தான் வச்சுருக்காங்க இந்த கோயிலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூலவரை தரிசிக்க போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பைரவரோட பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டம்ளரில் தண்ணி வாங்கி அபிஷேகம் பண்ணோம். அதுக்கப்புறம் மூலவரை வந்து படிக்கட்டு ஏறி தாங்க தரிசிக்கணும். அந்த படிக்கட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியும் வச்சுருக்காங்க. அந்த படிக்கட்டில் ஏறும்போதே நம்ம ராசியில் வந்து நின்று நம்ம வேண்டுதலை சொன்னால் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும்னு சொல்லிட்டு ஐதீகங்க. இங்கே இவர் தாங்க இப்போ மூல பைரவர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கூலிங்காக இருக்குங்க இந்த பிளேஸு. அப்படியே சுற்றி வர வழி இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றியுமே நிறைய வாசகங்கள் வந்து பொறிக்கப்பட்டு இருக்குங்க. அவ்வளோதாங்க, மேலே ஏறி நாங்கள் சாமியை வழிபட்டுட்டு இறங்கிட்டோம். எங்கள் பசங்களும் நாங்களும் அவங்கவுங்க ராசியில் வந்து நின்று கொஞ்ச நேரம் வழிபட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே குகை ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி வச்சுருக்காங்க. தட்சிணாமூர்த்தி வந்து தியானம் பண்ணுற இடம் இது. ஆனால் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே தான் பார்த்து நாங்கள் வந்து வழிபட்டு வந்தோம். பாருங்கள், உள்ள தட்சிணாமூர்த்தி இருக்கார் பாருங்கள். மரத்தடியில் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே வராகி அம்மன் சிலை வந்து ஒரு பெரிய சிலை ஒன்று வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்பக்கம் வந்து ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது. அது கீழே நின்று நாங்கள் வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து திருவோடு மரம் இருக்குங்க. ரொம்ப அதிசயமான மரம். சிவனோட கையில் இருக்குது பார்த்திங்களா திருவோடு. அந்த திருவோடு மரம் வந்து காய் வந்து வச்சுருக்குங்க இங்கே. அது பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திருவோடில் தான் வந்து இங்கே வந்து திருநீர் வச்சுருக்காங்க. அந்த திருநீரை வந்து வீட்டுக்கு எடுத்தும் போகக்கூடாது. யாராக இருந்தாலும் இங்கேயே நெத்தியில் வச்சுக்கின்னு இங்கே வச்சுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க.
நிறைய கடைகள் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா பைரவ சிலை வந்து சின்னதாக எங்கன்னா ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பைரவர் மட்டும்தாங்க இடம் பெற்றிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட தனி சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு எங்களாண்டே வந்து பார்த்துக்கிட்டே இருந்ததுங்க. எங்கள் பாப்பாவும் எங்கள் ஹஸ்பண்டும் அந்த குரங்குக்கு வந்து தேங்காய் கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக போயிடுச்சுங்க. பாருங்கள், இதான் இந்த கோயிலோட முன்புறம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காட்டு நடுவில் ஒரு தாஜ்மஹால் அமைஞ்சிருக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் பார்த்திங்கன்னா சூரப்பழம் இருந்ததுங்க. சூரப்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுத்துன்னு வந்துட்டோங்க. ரொம்ப முள் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோட்டோரம் இருக்கிறதுனால ரொம்ப தூசி படிஞ்சிருந்தது. கிள்ளி எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வந்து தான் நாங்கள் கழுவி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் எங்கள் பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. காலையில் 11 மணிக்கு போனோம். சாயந்தரம் 5 மணிக்கு தாங்க வந்தோம். எல்லா கோயிலும் சுற்றி பார்த்துட்டு மனசு நிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போய் வந்துட்டோங்க. இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவார். இந்த சனிக்கிழமை நாங்கள் எல்லோருமே வந்து குடும்பத்தோடு போய் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரதோஷன்றதுனால நேராக வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டோங்க. சிவன் கோயிலில் போயிட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு வந்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தாங்க போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கைலாசநாதர், உடனுரை பாலாம்பிகை அம்மையார் வந்து இருக்காங்க.